நட்புகளுக்கு வணக்கம். நம்ம தோட்டத்துக்கு வந்ததுமே நம்மள ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறவங்க நம்ம சீசரும், புரூட்டஸும் தான். நம்ம பேக்கில் என்ன கொண்டு வந்திருக்கோம், என்ன ஸ்நாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் அவங்க உள்ளேயே விடுவாங்க. ஸ்கூலுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது செக்கச்செவேல்னு கொத்து கொத்தாக காய்ச்சி கிடந்துச்சு செர்ரி பழங்கள். ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ஹார்வெஸ்ட்டுக்கு கிளம்பியாச்சு. செர்ரி பழங்கள் அப்படின்னாலே புளிப்பு சுவை மிகுந்ததாக தாங்க இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. இந்த செடி டுவார்ஃப் வெரைட்டி அப்படின்றதுனால நம்ம தேடி தேடி பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கை கெட்டுற தொலைவிலேயே எல்லாமே இருக்கும். அதில் 3 செடி இருக்குது. ஆயிரக்கணக்கான காய்கள் காய்க்கும். இருந்தாலும் நம்ம பறிக்கிறது என்னமோ கையளவு மட்டும்தாங்க. மீதம் இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் குருவிகளோ கோழிகளோ சாப்பிட்ரும். இந்த பாருங்க, நம்ம பறிச்சுட்டு இருக்கும்போதே பங்கு கேட்டு வந்துட்டாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணதை எடுத்துகிட்டு கிளம்புனா நம்ம பிளாக் ரோஸு மொட்டை விழுந்துருச்சுங்க. அதில் கேப் போட்டு விட்ருந்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரீஸ் மட்டும் ஒரு ஸ்நாக்ஸாங்க. அதனால தான் ஆப்பிள் பேர் மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன். அதில் ஏதாவது காய்ச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தேன். கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு. ஆனால் எல்லாமே காயாக இருந்துச்சுங்க. எப்போவுமே மரத்துலேருந்து பறிக்கக்கூடிய கனிகளை விட தானாக கனிஞ்சு விழுகிற கனிகளுக்கு தான் ருசி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துக்கு கீழே 2 ஆப்பிள் பேர் உதிர்ந்து கிடந்துச்சு. 10-20 செர்ரிஸ், 2-3 ஆப்பிள் பேரோட இன்றைக்கி ஹார்வெஸ்ட் ஓவர்.